பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செழியன் ஆகாச போய் பயங்கரமா அடிச்சதுல அவன் காயம்பட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டு இருக்கிறான். அவனை போய் பாக்கியா பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு வர்றாங்க. எல்லாம் சுமூகமா முடியிற மாதிரி பாக்யா நினைச்சிட்டு இருக்கும்போது கோபியும் ஈஸ்வரியும் பாக்யாவுக்கு தெரியாமலேயே இனியாவுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளைய குடும்பத்தோட கூப்பிட்டு வந்து இனியாவை பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறாங்க. இது பாக்கியாவுக்கு தெரியாது. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கியா பயங்கர கடுப்பாகி எல்லாரையும் புடிச்சு திட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. இனியாவுக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவளுக்கு எப்போ கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும். இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு ஈஸ்வரியவும் கோபியவும் சொல்றாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, இனியாவுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோம்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்ல 4 பேரும் 4 விதமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இனி போக போக ரணகளம் தான் நடக்க போகுது. பார்க்கலாம் பொறுத்திருந்து.